ஐடிவிஆர ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மக்களுடைய காணிகள் விடுவிப்பதற்காக பின்னால நடவடிக்கைகள் தையடிவையார இந்த பக்கமாக அமைந்திருக்க ஒரு சட்டவிரோத கட்டிடமாக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காணிக்கு சொந்தக்கார மக்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பதற்காக அளக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அண்மையில் சில கூட்டங்கள் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இப்படியான சேர்ந்து இந்த காணி சொந்தக்கார எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு, அது தொடர்பில் தான் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை, குறிப்பாக இந்த இடத்துல சட்டவிரோத கட்டிடத்தில் தங்கிடக்கூடிய துறவி போய் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். அதுக்கு பின்னால் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்குது அப்படின்ற பெரிய சிக்கலான விஷயம் தான். ஆனால் இந்த காணி மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது. இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்துட்டு பாருங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன். ஆரம்பத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து பின்னர் அரசாங்க அதிபரிடம் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தையிட்டி காணியில் சட்டவிரோதமான ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை விகாரை என்று சொல்லி, திசவிகார் என்று சொல்லி அவர்கள் வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலத்துக்காக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். அந்த நிலையில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற முயற்சியில் இந்த காணிகள் எல்லாம் மக்களுக்கு கையளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இப்போதைய அரசு அதை விடுவிக்கிற நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அண்மைய நாட்களில் சில குழு கூட்டங்கள் எல்லாமே இடம்பெற்றது. அந்த குழு கூட்டத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளில் சித்திரை மாதம் 17ஆம் தேதி இந்த மக்களுடைய காணிகள் காணி அளவீட்டு திணைக்களத்தால் அளவீடு செய்யப்படும், அவர்கள் சமூகம் தர வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. நீண்ட கால எதிர்பார்ப்பு இந்த மக்களை பொறுத்தவரையில் தங்கட காணிக்க தாங்க போயிருக்கணும். ஆனால் இதில் ஒரு விஷயம்தான், வழிவடக்கிலையோ சரி ஏனைய இடங்களிலோ சரி இந்த அரச படைகளால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகள் விடுவிக்கப்படுகிற போது இந்த அரசினுடைய நில அளவை திணைக்களத்தின் அளவீடுகள் எவையுமே மேற்கொள்ளப்படாமல் அது மக்களிடத்தை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான நடைமுறை ஒன்று பின்பற்றப்படுகிறது என்ற சந்தேகம் ஏற்கனவே பலரால் எழுப்பப்பட்டிருந்தது. அதை விட இந்த காணி சொந்தக்காரர் வெவ்வேறுபட்ட சட்டத்தரணிகள் உள்ளிட்ட தரப்புகளை தொடர்பிலான அரசியல் ஆலோசனைகளுக்காக ஈடுபடுத்தினால் அந்த தொடர்ச்சியாக இன்றைய நாள் இந்த அளவீட்டு பணிகளுக்காக வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. හම්බෙලා කතා කරලා දිනේ ඔක්කොම ඇරෙන්න කරගන්න. කතා කරා මම දිනේ මල්ලට කතා කරනවා කිව්වා. අපිට ආවම සිද්ධ වෙනවා. ඊයේ මට එක්කම කරන්නේ නැහැ කිව්වා. මට කියනවනේ දැන් මම. ඔව්. ඒක කිව්වම වැඩි අරගෙන කරා. නෑ உத்தியோகமாக அறிவிக்கே இல்லை. இப்போ அரசாங்க அதிபர் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துருக்கான், அது முடிஞ்ச அப்புறம் அறிவிப்பேன். நிறைந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த காணிகளை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது அளவீட்டு பணிகளை மேற்கொண்டு அதன் பின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக மக்கள் இந்த இடத்துல வருகின்றிருந்தாலும் நேற்றிரவில் இந்த சட்டவிரோத கட்டிடத்தில் தங்கிடக்கூடிய பிக்கு ஒருவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய முறைப்பாடுகளுக்கு அமைய இன்றைய நாளில் அந்த அளவீட்டு பணிகள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி காவல்துறையினுடைய அதிகாரி கிராம சேவையிடம் தெரிவித்திருந்தார். அவர் மக்களிடம் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். இப்படியான நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். மக்கள் ஒரு பக்கமாக கலந்துரையாடல் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த வேளையிலே யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய வாகனம் ஒன்று இந்த சட்டவிரோத கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தது. பல்வேறுபட்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை கொண்டு. அதே மாதிரி தான் இந்த பகுதி அடங்குகிற தெல்லிப்பளை பிரதேச செயலகம், அந்த பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர்
நில அளவை திணைக்களம் அதேபோல் நில அளவை திணைக்களத்தினுடைய ஆணையாளர் உள்ளிட்டவர்கள் பல்வேறுபட்டவர்கள் இந்த இடத்துக்கு வருகின்றிருந்தார்கள். அதற்கு பிறகு வருகின்றக்கூடிய இந்த சூழலில் தான் மக்களிடத்திலே பல்வேறுபட்ட சந்தேகங்கள் கேள்விகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதே சமகாலத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்படுவது தாமதமாக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. உள்ளுக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த காணிகளுக்கு சொந்தக்காரர் எல்லாருமே வெளியில இருந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கணும். ஆனால் 3 பேருந்துகள் உள்ளே கொண்டு தரித்து விடப்பட்டிருக்கிறது. ஏராளமானவர்கள் சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய இப்போதைய நிலைமை. இதை சொன்னால் கணவர் சொல்லுவீங்க, நீங்கள் எல்லாம் பிரச்சனையை கிளப்புறீங்க, அதை செய்கிறீங்க இதை செய்கிறீங்கன்னு சொல்லி. இப்படி ஒரு அரச காணியில் சாதாரணமாக நீங்களோ நானோ ஒரு 4 தடியை போட்டு ஒரு தரப்பாலை கட்டினா யாரும் விடுவார்களா? கிடையவே கிடையாது. அது உடனடியாக அகற்றப்படும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அது எல்லாருக்குமே அந்த விஷயம். ஆனால் இந்த மக்களிட காணியில் புத்தரை கொண்டு வச்சா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போது மாவட்ட அரசாங்க அதிபருடைய வாகனம் இந்த சட்டவிரோத கட்டடம் அமைந்திருக்கக்கூடிய காணிக்குள்ளே பிரவேசிக்குது. இதே வேளையில் இந்த கேள்விதான், இந்த காணி விடுவிப்போ அல்லது இந்த இடங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கை, ஒரு விகாரையோ ஒரு புத்தரை கொண்டு நாங்கள் வச்சா எந்த விதமான பிரச்சனையும் யாரும் எழுப்ப மாட்டார்கள் என்பதுதான். மேலும் ஒரு வாகனம் நில அளவை திணைக்களத்தினுடையது இந்த காணிக்குள்ளே பிரவேசிக்குது. அந்த ஆணையாளர் நாயகன் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். மாவட்ட அரசாங்க அதிபர், இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர், நில அளவை திணைக்களம் உள்ளிட்டவற்றினுடைய அதிகாரிகள் எல்லாருமே இப்போ வந்திருக்கணும். காலையிலே ஒரு விஷயம் காவல்துறையினுடைய அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு கூட்டம் இடம்பெறுகிறது. அந்த கூட்டத்தின் முடிவில் தான் இது தொடர்பிலான மேலதிக தகவல் தெரிவிக்க முடியும். ஆனால் இன்று நாளில் அளவீட்டு பணிகள் எதுவுமே முன்னெடுக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று நாளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முறைப்பாடுகளுக்கு அமைய அந்த அடிப்படையில் இந்த விகாரையில் சட்டவிரோதமான இந்த கட்டுமானத்தில் தங்கியிருக்கக்கூடியவை சந்திப்பதற்காக ஒரு அரசினுடைய உயர் அதிகாரிகள், மாவட்டத்தினுடைய அரசு துறைக்கு பொறுப்பு இருக்கக்கூடிய உயர் அதிகாரி செல்கிற அந்த நிலைமை தான் இப்போது இருக்கிறது. ஆனால் மக்கள் நீண்ட நேரமாக வெளியிலே இந்த போராட்டம் செய்து கலைத்து போயிடக்கூடிய மக்கள், நியாயமான தீர்வு கிடைக்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து மாற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வெளியிலே காத்திருக்கிறார்கள். உள்ளே இப்படியான விஷயங்கள் பதிவாகிறது. அதே மாதிரி தான் இந்த ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு சொல்லி பாருங்க. ஆளை பாருங்க, அங்கே எடுக்கிறது இங்கே எடுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லி போட்டு இந்த பக்கம் வெளியே நிறைய பேர் காத்திருந்தார்கள் ஊடகங்களால். அவர்களையும் புகைப்படம் எடுத்து, இதெல்லாம் புதிய விஷயமே கிடையாது, மிக பழமையானது. உள்ள இந்த மக்களுடைய காணியில் சட்டவிரோத கட்டுமானம் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த வேளையிலேயே இந்த பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே புகைப்படம் எடுத்து சேகரிக்கக்கூடிய விஷயம். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆட்சியிலையும் நடக்கக்கூடியதுதான். முதல் நான் குறிப்பிட்ட அந்த விஷயம்தான். வெளியில் மக்கள் தங்கட காணிக்காக போராடணும். ஆனால் யாரோ இங்கிருந்தோ தங்கி தங்களுடைய கொண்டாட்டங்களை மேற்கொண்டுட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு தங்குறதுக்கான ஒரு இடமாக இந்த வளாகம் பயன்படுத்தப்படுகிறது. 3 பேருந்துகள் இப்போது வெளியில் வருது. இதுக்கு முதல் எத்தனை போச்சுன்னு தெரியாது. அப்போ ஜோதிச்சு பாருங்கள் எந்தளவு தூரம் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இந்த ஒரு சதைச்சையும் பிடிச்சையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டு இருந்துச்சு. அவ எல்லாருக்குமே இந்த காணொலியோருக்கு அனுப்பி வைங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. எந்த காணியையோ உங்களோட காணியோ நாங்கள் இப்படி விடுவோமா, அல்லது நாங்கள் காணி இல்லாமல் இருக்கக்குள்ள எங்களோட காணியில் இன்னொருத்தர் ராஜ்யம் செய்யவோ இல்லை ஆட்சி செய்யவோ சட்டவிரோதமான முறையில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ நாங்கள் எப்பவும் அனுமதிக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே இது சகஜமாக காவல்துறையினுடைய பாதுகாப்போடு நடக்கிறதுன்றதான் இது ஆசியாவினுடைய ஆச்சரியமான நாடுன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம். உங்களுக்கு தெரியுமே எங்கட தமிழ்நாட்டோட காணியை பிடிச்சு கட்டிட்டு வேண்டிய விஷயம் தெரியுமே. சரி அப்ப எது பிள்ளை எனக்கு தெரியும். இதுக்கே போறீங்க அப்ப வலிங்க நாங்க அவ்வளவு வேதனையோட வேதனையோட நிக்கிறோம். අපි බයින්න යාළුව ඔච්චර දවස් ඔයගොල්ලෝ මීඩියා බලනවනේ අපේ පරම්පරාවටම හරි
எனக்கு தெரியும் சுண்ணாதே இருக்காங்க சுண்ணாதே இருந்தோடனே நீங்க இப்படி செய்யறாங்க தமிழனுக்கு தமிழன் கூடாதான் நம்மளோட விஷயங்களை அழிக்கிறதுக்கு வேறு ஒருத்தரும் வர தேவையில்லை. எங்களுடைய ஆக்களை வந்து அதுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையுமே செய்து கொடுக்கணுன்றதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்த காணொளி வந்து மிக சிறந்த உதாரணம். ஆனால் அவர்களுக்கு சிங்கள மொழியில் இந்த விஷயத்தை சொல்கிற போது அவர்களுக்கு புரிகிறது, அவர்கள் விலகிச் செல்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஒரு சில பேர் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் மிக தெளிவாக பார்த்துக்கலாம். உள்ளுக்கு அப்போது போயிடக்கூடிய இந்த அதிகாரிகள் வந்து கலந்துரையாடலை முடிச்சு கொண்டு வெளியில் வரினம் மக்களிடத்தை வந்து மக்களிட சந்தித்து என்ன விஷயத்தை சொல்ல போயினோம் என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீடியா கார்ல நாலு சுத்தி சுத்தி இந்த ரோட்ல சுத்தி என்ன கேட்டால் இந்த அம்மாவின் இல்லாமல் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். இடியப்பம் வைத்து சில்லறையாக சேர்த்து வாங்கிடக்கூடிய காணியை வெளியில் இருந்து ஏக்கத்தோடு பார்க்குறவோட வயது போய் இயலாமல் இருக்கிறா, நடக்கிறது கஷ்டம் இருந்தாலும் அந்த காணியை பெற்றுக்கொள்ளணுன்ற முனைப்பில் அவள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறா. உள்ள இவர்கள் கலந்துரையாடல் ஈடுபட்டதுக்கு பிறகு வெளியே மக்களிடத்தில் பேசுவதற்காக வருகிறார்கள். என்ன பேச போகிறார்கள் நடக்குது அப்படின்றது வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இந்த காணி அளக்கிற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைப்புடைய செயலாளரோட தொடர்பு கொண்டு கலைத்திருக்கிறோம். அப்போ இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள் நடுக்கு எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கௌரவ கடற்கரை அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலத்தில் கூட்டம் பண்ணால் இந்த நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்கிறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம், யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தது இந்த காணியை அளவீடு செய்யுமாறு. அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு பிடித்திருந்த அந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் நிகழ்ந்த தெரிவித்தனால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது. நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நாங்கள் நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விட சொல்லி, அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்பு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சருக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் ஒரு 2 வாரங்கள் போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இது நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான். இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பதாக செயலாளர் சொல்லியிருக்கிறார். இப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் எப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாருன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் என்ன உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்பட்டு இருக்குது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் மட்டும் யாரை சொல்கிறீங்க? இப்போ காணிக்காரரும் இங்கே இருக்கிறேன், வேறு யார் மேட்டாக்களா? நில அளவை திணைக்களத்தினுடைய தலைமையகம், நில அளவை இங்கே இருக்கிறது வந்து மாவட்ட அலுவலகம். அப்போ அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைவர், அதே போல் காணி உரித்து நிர்ணய திணைக்களம். அப்போ அவை எல்லாரும் வேண்டாலும் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்கள்ட்ட உத்தியோகத்தராக நீங்கள் இருக்கிறோம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கதைக்கப்பட்ட பிரச்சனை என்றபடியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சேவை சூப்பரண்ட். இதே போல் இவருடைய தலைமையகம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் விடிய காலையிலையும் செயலாளரோட சாதிச்சது. அப்போ சொன்னால் தான் ஒரு
மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் அளக்கிறக்கூடிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் எனவே உங்களோட நீங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானம் அளக்கிறதுன்றது கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டு தானே சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுன்றது இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏற்படுத்தப்பட்டாலும் ஒரு கால தாமதம் உங்களுக்குள்ளேயும் பலத்த சந்தேகம் இருக்கின்றது நீங்க தெரிவிக்கல. ஒரு பிரைவேட் காணிய காலமும் நீங்க இங்க இருந்து எவ்வளவு காணி ரிலீஸ் பண்ணிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்க கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி இது கைசகுடி சூழ்நிலை இருந்து பலமையாக செய்கிறது போல ஜிஎம்ஆர்கிட்ட ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் சர்வேரிங்குக்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோடு தான் அளக்க வரணும்ன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்படையில்லை தானே. எங்களை பாதுகாப்பு கருதி கீரிமலையில் நடந்தது அளவீட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்புக்கு சேர்ந்து உங்கள்கிட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மூத்த இங்கே இருக்கும் மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று பின்னேரம் வரை அளக்கிறான் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதில் கன தரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதால இதை நாங்கள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் இல்லை, மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்புடன் இணைந்த வகையில் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை. அப்போ நீங்கள் இப்போ இதில் மெயினாக நாங்கள் எங்களோட கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல. இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்லை, காணிகளை அளவிட்டு விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ தந்து எங்கட அதை தாண்டி தான் என்ன அந்த கோரிக்கை இல்லை. எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அதோட பாதுகாப்பு, இந்த காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு. அதுவும் பாருங்க கூட்டங்களுக்கு பாரம் நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போகத்தான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சுனாங்க. அந்த கோரிக்கைப்பட இன்றைக்கு அளக்கிறதுக்கு வந்தேன். ஆனால் நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் நாங்கள் அறிஞ்ச தகவல். நாங்கள் முன்னாடி கோரிக்கை வச்சது இந்த சட்டவிரோத விகாரியில் இருக்கிற ஒரு அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சோம். பாருங்க நீங்க எல்லாருமே எவ்வளவு அலையிறோம். எந்த ஒரு ஆவணமும் இல்லை ஒரு ஆள். இப்போ இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர் மேர் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் 3 அமைச்சர் மேர் நீங்கள் டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க. காணிக்காரர் யாருமே இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட்டை நம்பி. ஆனால் அதை இல்லை அதை தடை செய்யும் நெஞ்சாரும் என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது எல்லாமே. இந்த விஷயத்தை நாங்கள் இருந்தால் நாங்கள் அளக்க இல்லை என்று சொல்லல. நாங்கள் எல்லாரும் அளக்கிறக்கூடிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் செயற்பட்டு உங்களையும் கூட்டத்துக்கு வர நாங்கள் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஒரு லெட்டர் தந்தா பிறகு அதில் சில சிக்கல்கள் இருக்காது. அப்போ அந்த லெட்டர் தரா விட்டுருந்தோம். அடுத்த முறை கொழும்பு எல்லாருமே மீட்டிங் மினிட்ஸ் கட்டணும். குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸ் சொல்லி கட்டணும். இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க சேர்க்கக்கூடாது. நாங்கள் அளக்கிறது அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கதைத்தினாலேருந்து மேற்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கைகள் தான் இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். ஆனா திருப்பி வைக்கிற கோரிக்கை வந்து திருப்பி அளக்கைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றி போட்டு அளக்கிறதா எங்களுக்கு நீங்க சொன்னீங்க அந்த விஷயம். நீங்க உங்களுக்கு சொன்னீங்களா இது காணி சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்ற உத்தரவாதம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விடயத்தையும் எழுத்துல செயலாளர் புத்த சாசன அமைச்சருடைய செயலாளருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதாவது நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க, விளத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் அளக்கிறக்கூடிய டேட்டை தாங்கன்ற கோரிக்கை நாங்கள் இந்த எழுத்துல அனுப்பி இருக்கிறோம். அன்றைக்கு வாயால உங்களுக்கு சுவீகரிக்க இல்லை, காணி விடுவிக்கிறதுக்கு மட்டும்தானட்டு வாயால எல்லாருமே எங்களுக்கு உறுதிப்பாடு தந்துருந்தீங்க. அதை எழுத்துல கேட்டோன்னா உங்களுக்கு 1 month கிட்ட டைம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்குள்ள வேற என்னென்ன வழியாலே தண்டலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சந்தேகம் வரும். உங்களுக்கான மேல்மட்ட அழுத்தங்கள் நிறையவே இருக்குன்னு விளங்குது.
இது வந்து ஒரு கடைசி நேரம் ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட்டதுன்றது சூழ உள்ள மீடியாலேருந்து எல்லாருக்கும் விளங்குது. எங்களுக்கு ஓகே, அது வேணாம் சார், ஒத்துக்கொள்ற கஷ்டம், ஒத்துக்கொள்ற கஷ்டம். நீங்க அடுத்த முறை எங்களுக்கு 3 கூடத்துக்கும் மக்கள் சார்பா நீங்கள் ஒரு ஆளை கூட அதுங்களுக்கு ஒரு கவலை, எங்கள ஒரு ஆளோ 2 பேர் தேர்ந்தெடுத்து நீங்க கூட்டிக் கொண்டு போகலாம். எங்களுக்கு அமைச்சர் புத்தசாசனம் கடிதம் வந்தது, அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் கலந்து கொள்ள சொல்லி, அதே போல கௌரவ அமைச்சரையும் கலந்து. நாங்கள் போய் கலந்து கொண்ட இடத்துல நீங்க மினிட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டத்தில். அதுல கையளிக்கலாம், எங்கள் சார்பாக நடக்கிறது எங்களுக்கு ஒரு கொப்பி கையளிக்கலாம், ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கூட்டத்துல நாங்கள் சொன்னாங்க இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால், நான் சொன்னா இந்த காணியை அளக்கிறதா இருந்தால் நிச்சயமா 2024ஆம் ஆண்டு அளக்கைக்குள்ள பொதுமக்கள் அளக்கிறதுக்கு விடையிலையோ வரையிலையோ அது ஒரு நடந்தது. இந்த முறை பொதுமக்கள் கட்டாயம் வர வேணும்னு சொன்னா அந்த கோரிக்கையை கௌரவ அமைச்சரும் அந்த அதுல முன்மொழிஞ்சு கட்டாயம் வர இல்ல உண்மையா ஒரு நிமிஷம் அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த காணியில உங்களையும் பங்குதாரரை வச்சுக்கொண்டு அளக்கிறதுக்கு முழு இதுல என்னண்டு சர்வே டிபார்ட்மெண்ட் காணிக்காரர் இல்லாம அளக்கையில உண்மையிலேயே இது தனியார் காணி, எங்கட கோரிக்கை இல்லாமல் ஒரு பிரச்சனை என்றபடியா தான் அளக்க வர்றீங்க. அப்ப எங்களோட சைன் வேண்டவனும் என்ற நிலப்பாடும் அங்க வருது. என்ன இது பிரைவேட் காணி, எங்கட அனுமதி எங்கட உறுதிப்படுத்துறாண்ட அனுமதி நாங்க தான் உறுதிப்படுத்தணும். அப்ப நீங்க அடுத்த முறை இப்ப இது சர்வே டிபார்ட்மெண்ட் கொழும்பு எல்லாரும் அடுத்த முறை நீங்க எழுத்து மூலம் எங்களுக்கான சாதனைகளையும் தருவீங்க. அளக்கிறாண்டால் இது சுபீகரிக்கப்படாமல் உங்களுக்கு காணி அது நியாயமோ இல்லையோ இவ்வளவு காலமும் அதிக பாதுகாப்பு வலயங்கள்ல இருந்து ஜிஏட்ட அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்ட சகலதும் நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சகலருமே அந்தந்த இடம் விடுவிக்கப்பட்டதை ஒழிய அளவீடு செய்யப்படுறது முதலாவது உதாரணம் வடகிழக்கில். அப்போ இந்த உதாரணத்துக்கு ஏன் அப்படி விட்டு போட்டு அளக்கக்கூடாது, நீங்களும் நிற்கலாம். இதே இந்த திருட்டுத்தனமாக அடைச்சி வச்சிருக்கிறத எடுக்கக்கூடாது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. இது வந்து அதிக பாதுகாப்புத்தனம் இல்லை, திருட்டுத்தனமாக ஒரு ஆள் கையகப்படுத்தி இந்த காணியை எடுத்து போட்டு நாங்கள் முரண்பட மாட்டோம். எங்களுக்கு இல்லை வார முரண்பாடு அது சாதாரணமாக அளக்கை இவ்வளோ காலமும் ஏதோ நடந்து கொண்டு தானே போகுது. நீங்களும் கான்சிடர் பண்ணணும். நேரடி மக்கள் என்ன காரணத்தால் அன்றைக்கு நீங்க சொன்னீங்க மக்கள் குழப்பினா ஏதோ ஒரு வகையில அவ்வளவு தூரம் நல்லா கழிக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவு தூரம் மன அழுத்தம். அதாவது ஒரு நிமிஷம் கடைசியா பாருங்க, ஒரு நிமிஷம் கடைசியா எங்களால என்ற ஒரு இது வருதல்லோ உங்களுக்கும் மனதுக்கும் தெரியும் மனச்சாதிக்கு இன்றைக்கு இந்த கடை வந்து எங்களால நாங்களா வேற பகுதியா அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் நாங்கள் ஆக்கப்படுறோம். அந்த அந்த உங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு வராமலே இந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா நாங்கள் என்ன நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வர சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனா போய் அதால நாங்கள் என்ன செய்யறோம் வந்து கதை கேட்கல, நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக காய்ச்சி கொள்ள வேணும். நீங்க ஒரு தகவலை கொடுத்துரு சார், நீங்க அதுல இருந்து பின்வாங்குறீங்க. நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க வரதான் நீங்க போகணும். 2024ஆம் ஆண்டு காணி உரிமையாளரையும் சேர்த்து அளக்க வழி கிடைக்கல, அது ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரணம் இழுக்கிறீங்க. ஏன் இழுக்கிறீங்க நீங்க? அந்த காரணத்தை இல்ல சொல்லுங்க. நீங்க இதுல சொல்லணும். நீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காணி சம்பந்தமான பதிவு சார், காணி சம்பந்தமான பதிவு எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன சொல்லுங்க. நீங்க இந்த காணி ஆட்டியன்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பழமையா இல்ல அன்றைக்கு உண்மையா சார் நாங்க இல்லாம காணி உரிமையாளர்கள் இது இல்லாம சர்வே டிபார்ட்மெண்ட் அளக்கே இல்லாது அன்றைக்கு அவ எங்களை தடுத்ததுதான் காரணம். நாங்களும் போனது இன்றைக்கு பொதுமக்களும் வந்திருக்கிறோம், எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு ஆள் தடுக்குது. ஆனால் நாங்கள் கோரப்பட்ட கடிதத்தால மேலிடத்தால நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் தெரியும். அப்ப நீங்க இந்த இடத்துல சரத்தின் காணிதான்ன்றதை அழுத்தமா சொல்லணும். நீங்க
இல்ல இல்ல இதுல சொல்லணுமே ஹை செக்யூரிட்டி சோல்ல இருந்து உங்கள்ட்ட பேரபட்டி ஏஜென்ட் சொன்னீங்க அப்ப நீங்க எல்லாம் முடிவெடுக்கணும் அதிகாரம் உங்களோட அதிகாரத்தை முழுமையா எடுக்கணும். உங்கள்ட்ட தந்தாஜன்னு சொல்றீங்க அடையாளம் ஏன் சொன்னீங்க முழுமையா நீங்க அதிന്റെ முடிவுகள் நீங்க பொறுப்பாளி சார் அப்ப அதுல நீங்க இன்றைக்கு ஏன் இப்ப தடங்கள் வருது சார் அதான் நாங்க கேட்கிறேன் அதை முதிரி கொண்டு இல்ல அப்படி சொல்லல நீங்க இதுல சொல்லணும் இது சனத்தின காணியான்றதை நீங்க சொல்லுங்க இவ பிடிச்சு வச்சா அங்க ஒலிம்பி போகணும்ன்றதை நீங்க சொல்லணும் இதுல நீங்க சொல்லத்தான் வேணும் இது சனத்தின காணி சனத்தின காணி இது எல்லாம் உறுதி இருக்கு பிரதேச சபை மிஸ் நீங்க வடிவா சொல்லணும் இது இவ ஒலிம்பி போகணும்னு நீங்க ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க நீங்க சரி அப்பே கொழும்புல நடந்த மீட்டிங்ல அவை கணிசமான அளவு உங்களால இந்த காணி பொதுமக்கள் இந்த காணி என்று உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சு எடுத்தாங்க நாங்கள் பிறகு அதில் ஒரிஜினல் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து பிறகு பதிவாளர் நாய திணைக்களத்தில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் எங்களால் எங்களோட சக்திக்கு அப்போ உட்பட்ட வகையில் என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்கள் முழுமையாக செய்தன அடிப்படையில் தான் நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தையும் எடுத்தினாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதை அளக்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுன்னா பொதுமக்களோட காணியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும்ன்றதில் நாங்கள் எல்லாரும் கரிசனையாக இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அதை நிறுத்த இல்லை நான் அப்போ கேட்டுருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னா எனக்கு ஒரு கிழமையில் சொல்லியிருந்தோம் தாங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நாள் தாரணும். அப்போ நாங்கள் போய் விட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது நாங்கள் மேக்சிமம் அதுக்குரிய செயற்பாட்டை செய்து தருவோம் என்ற உத்தரவாதம் நான் உங்களுக்கு தரோம். சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்றால் புத்தவியாரைக்கு உரிய காணி 20 பிறப்பில் இருந்த 6 குடும்பத்தையும் எப்படி எழுப்பி நீங்கள் வெளியேற்றினீங்கள்? அதே மாவட்ட செயலம் அதே மாவட்ட செயலம் இதுக்கே இருக்கிற பிஆராதிபதியை எழுப்பி கலைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கடிதம் கொடுக்காம நீங்கள் ஒரு நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? நாங்கள் நிர்வாகி கேட்கிறோம் என்ன சார் நீங்கள் எல்லாமே சூழ்ச்சிமா செய்து கொண்டிருக்கிறீங்க. சரி இப்போ இதுதான் நிலைமை. நாங்கள் உங்களுக்கு எப்படியும் நாங்கள் உங்களோட பிரதேசத்தில் கூட தொடர்பு கொண்டு நாங்கள் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த விதமான அடுத்த முறை எல்லாமே எழுத்து மூலமாக ஒரு அழகான முறையில் செய்யுங்க. இது உண்மையாக கோவிக்காதீங்க. இது நீங்கள் வாய்மொழி மூலம் எங்களுக்கு வந்ததும் அந்தந்த பகுதிக்கு எழுத்து மூலம் போகாதது உங்களுக்கு எப்படி தடையாக இருந்ததோ இதில் இருக்கிற மற்றவைக்கு எழுத்து மூலம் போகாதுன்னு தான் நேற்று போய் கடைசியாக ஒரு மணி ஒரு முறைப்பாட்டின் மூலம் இது தடுக்கப்பட்டிருக்கா நாங்கள் பார்க்குறோம். இல்லை நாங்கள் நேற்று எங்கள்கிட்ட எழுத்து மூலம் ஒன்றுமே இல்லை என்ன அளக்கப்பார சொன்னதுக்கு நீங்கள் சொன்னது மட்டும்தான் ஆவணம் இருக்கு. காணி உரித்து நிர்ணய திணைக்களம் எழுத்து மூலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு எழுதி இருக்கு. காணியை அளவிடத்துக்கு எழுத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற காணி உரித்து நிர்ணய திணைக்களம் உடனடியாகவே அதை என்ன செய்யிருக்குது சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. எழுத்துல அனுப்பியிருக்கிறேன். பிரதேச செயலாளர் ஆராய்ட்ட காணின்ற விருது எழுத்துல எல்லாமே எழுத்து மூலம் இருக்கு. இதே வேளையில் நான் நேற்றைய தினம் புத்த சாசன அமைச்சுக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்ற விஷயத்தை நாங்கள் அரசாங்க நடைமுறையில் நாங்கள் எழுத்துல எல்லாம் அறிவித்திருக்கிறோம். இதில் சின்ன தடங்கள் அல்லது நீங்கள் சொல்ல ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிடையில அளக்கக்கூடிய முழுமையான ஒழுங்கை செய்கிற உத்தரவாதம். முதற் கோரிக்கை வந்து இதை விட்டுட்டு போனால் நாங்கள் முடிஞ்சா நீங்கள் இப்போ மூன்று அமைச்சர் மேயர் அந்த ஒரு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு ஏதோ ஒரு தடங்கள் வந்திருக்கு. அதே போல் அந்த குழுவோட நீங்கள் தெரிவிங்க அந்த 3 முக்கிய அமைச்சர் மேயர் 2 பேர் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் 2 பேரும் கடத்தொழில் அமைச்சர் புத்த சாசன நீதி அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாது என்னோட ஒரு வெளிநாடு போட்டார் வெளிநாடு அடிக்கிறார். மற்ற 2 அமைச்சருக்கும் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்ததை மக்கள் கோரிக்கை ஏன்னா தொடர்ந்து அளந்து நாங்கள் வந்து போகிறோம் விட்டுட்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் சகலருக்கும் தெரியும் காவல்துறையிலிருந்து சகலருக்கும் தெரியும் மக்களுண்டா காணி அங்கே பிடிச்சி ஒரு ஆள் கட்டடத்தை கட்டி போட்டு உட்கார்ந்துருக்கிறார் என்ற ஒரு பரிதாபமான நிலை எல்லாருக்கும் தெரியும். அப்போ விட்டுட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். விட்டுட்டு அளந்து போக கதைச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த விடயத்தை நான் நேற்று கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் நேற்று அவரோட தொலைபேசியில் தொடர்பு பண்ணி இந்த நிலைமைகளை இந்த இப்போ என்னென்ன நிலைமைகள் இருக்கின்ற விஷயத்தை நான் நேற்று இரவும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கேன். அப்போ அவருக்கும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் மே மாதம் 15ஆம் தேதி அளக்கிற விஷயம் அவருக்கும் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நாங்கள் உலகாலம் இன்றைக்கு மட்டும் இல்லை உலகாலம் பெரிய அவர்கிட்ட இயலாமே எடுத்துக்கொள்ள வச்சிடும். அதில் சொன்னது பௌத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் எல்லாரையும் தாண்டி தான் இதுல வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு கணிசமான அதிகாரம்
அதிகாரங்கள் இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய அதிபராக மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு அதே அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள பார்வையில் சார் சரியா இந்த மாவட்ட செயலாளரையும் உதாசீனம் செய்திருக்கிறதாயும் இதை பார்க்கலாம். இரண்டா இந்த யார கூட்டம் முடிவெடுத்த யாரும் இல்லை, மாவட்ட செயலாளரை மக்களோட அனுப்பி ஒரு பரதரமான ஒரே ஒரு கோரிக்கை வருது. மாவட்ட செயலகத்தில் நடக்க போற டிசிசி மீட்டிங்ல இது ஒரு முடிவை எடுத்து நீங்கள் எடுக்கலாம் படிவா அவருக்கு அதிகாரம் இருக்கு. எடுத்து எடுங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு முதலே இல்ல அந்த தீர்மானம் அளக்கிறத வச்சு கொண்டு ஒரு ஸ்பெஷல் டிசிசி மீட்டிங் கூட்டும் இதுல இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். மாவட்ட அதிபருக்கு முன்னால இந்த பிரச்சனை என்ற பெரும்பகுதி தீரும் வெளிப்படையாக வைக்கிறோம். இப்போ இந்த சட்டவிரோத கட்டடத்தை இடிக்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால சார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்கே இருக்கணுமென்ற அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலேருந்து வருது இல்லை அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏனென்றால் இங்கே ஒரு ஹானி இருக்குது புத்த கோயிலுக்கு. அந்த கோயிலுக்குரிய உறுதி வச்சிருக்கிற நயனாதிபதி வியாராதிபதி வந்து மக்களோடையோ அரசு அதிபரோடையோ சகல ஒத்துழைப்பையும் பழங்கணி கேட்க எந்த ஒரு ஆவணமும் மற்றொரு இங்கேயோ இருந்த ஒரு வியாராதிபதி தான் இருக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் தொடர்கதையாகிறதுக்கும் மூல காரணகத்தான் அது. அவர் விட்டுட்டு போனாலும் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் 2 நாட்களில் உங்களோட தலைமையில் மிக இலகுவாக இரண்டால் அதற்குரிய உறுதியும் வியாராதிபதியும் அங்கே சட்ட ரீதியாக இருக்கணும் மிக இலகுவாக தீர்க்கப்படும். இந்த காணியை உங்கள்கிட்ட பேரப்படுத்தினது பொய்யன்றதை நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. என்னண்டா இந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் போனபடியா உங்கள்கிட்ட பேரப்படுத்தல நாங்கள் நினைப்போம். நீங்க மீட்டிங் வந்து உங்களுக்கு பாரப்படுத்தி கடைகள் உங்களுக்கு பாரப்படுத்த இல்லை சட்ட ரீதியாக பாரப்படுத்தி வளமையாக செய்யப்பட்ட ராணுவம் வளமையான இது போல கையாளு பாதுகாப்பில் எல்லா இடமும் விட்டது. இதுல வந்து ஒருவர் இந்த காணியை இருந்தபடியால் அது அந்த நிலம் விட இல்லை. அதை விடுறதுக்குரிய முயற்சி தான் இவ்வளவுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஹைசைகோடி சூழ்நிலை போராண்ட கடிதம் உங்கள்கிட்ட தந்துட்டு நீங்க என்ன உங்களோட பொறுப்பில் தந்துட்டு உங்களோட செயல்பாடு பத்தாது. உங்களோட 2 பேரும் செயல்பாடு பத்தாது. பிரதேச சபை ஒன்றும் செய்யல, செயலகமும் செய்யல. சனம் பாவம் அதான் பிரச்சனை. பிரதேச சபை அப்படி விடையில பிரதேச சபைக்கு தெரியும் தானே இந்த காணி ஆட்டியன்று தெரியும் தானே. பிரதேச சபை பிரதேச செயலம் ஏன் செய்யல? நீங்க வந்து உண்மையிலேயே கணிசமான நிறையவே அதிகாரம் இருக்கு. கொழும்புல நடந்த கூட்டத்தில் அதே நேரம் கொழும்புல நடந்த கூட்டத்தில் நான் போனது மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக தான் போனேன். நானும் போய் அங்கே உங்களுடைய காணி உங்களுக்கு விட வேணும்ன்றதுல நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருந்தாங்க. அதில் கடத்தொழில் அமைச்சரும் அந்த விஷயத்தில் உறுதிப்பாடாக இருந்தார். அப்போ நாங்கள் அளக்க வழி கிடைக்கல. நாங்கள் முதலாவது வச்ச கோரிக்கையை இந்த முறை காணி அளக்கிறதாக இருந்தால் காணி சொந்தக்காரர்களை உள்ளுக்கு வச்சு அவர்கள் எல்லை காட்டி சொல்லி நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த முயற்சி எடுத்திருக்கோம். உங்களோட காணி சொந்தக்காரர் இல்லாமல் அளக்க முடியாது தான். பிழையான இன்டர்பிரிட்டேஷனை சொல்லக்கூடாது. சரி சரி ஓகே ஓகே சரி அப்புறம் சனத்தின காணி இதுல நாங்க இருக்கிறோம். ஓகே இந்த காணி மங்கட காணி இது. இந்த காணி அண்ணா அண்ணா என்ன குழப்பம்? மங்கட காணிக்கா வெறுக்கா வேற ஒடுப்புறது உங்களுக்கு இது இல்ல. ஒரு இருக்கும் இல்ல. பேசாம என்ன கேக்குறீங்க? பேசையில என்ன கேக்குறீங்க நீங்க? ஒண்ணுமே செய்றீங்க. அவன் களவெடுத்து வச்சிருக்கான் காணிக்கார. அவன வச்சிட்டு வச்சிருக்கான். போலீஸ் என்ன செய்யுது? களவெடுத்தவன வழியில அனுப்பிடுறீங்க தானே. என்னங்க இவ்வளவு சனம் வழியில இருந்து வந்திருக்கு. என்ன இவ்வளவு சனம் வழியில இருந்து வந்திருக்கு. அவங்க என்ன முடிவு சொல்ல போறீங்க? இப்படியே இவ்வளவு கிளம்ப பாத்துறீங்க. அப்படி இல்ல, ஒரு பதில ஒழுங்கா சொல்லி போடணும். முதல் இவ்வளவு சனம் அவ்வளவு பிரதேச வேற என்ன பேக்காடி கொண்டிருக்கீங்க நீங்க. சப்போர்ட் பண்ணீங்க வேகாடி போட்டது என்ன மாதிரி குடுக்குறாருன்னு கிட்ட இருந்து பாக்கணும்.
உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நாங்கள் inform அந்த லெட்டர் அது காப்பி கொடுங்க. இதுல இதுல வந்து நீங்க திரும்ப சொல்லுங்க இந்த காணி ஆட்ட காணி சனத்தின காணி இந்த பிரஸுக்கு ஒருக்க படிப்பா சொல்லுங்க. நீங்களே ஏன் சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு இந்த காணி சம்பந்தமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது தானே வடிவா ஏன் சொல்லக்கூடாது? மாவட்ட செயலகத்தில் அவசரம் மிகவும் அவசரமாக முதல் நாள் பின்னேறம் எங்களுக்கு தகவல் தந்து இந்த காணிகள் நில அளவை செய்யப்பட வேண்டும் எனவும் செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி எங்களை கூட்டத்துக்கு அழைச்சு சந்திரசேகரால வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுது. இது சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம், ஆனால் உங்களை காணி விடுறது தான் நாங்கள் அளக்கிறோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் 2-3 விஷயம் கொடுத்தாங்க. என் மற்ற காணியில் ஒன்றும் அளக்கையில் இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க இல்லை, இது ஆமிட்டு வந்து தன் கையில் வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் மாமி வந்து நேரடியாக எங்களோட கையில் தந்துட்டு போகிறேன் இல்லை, டிஎஸ்கிட்ட விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவ வந்து எங்களுக்கு சுத்தமாத்து கதைகள் கணக்க சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராமல் இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தேன். அதுக்கே நாங்கள் இரவு பகலாக அலைஞ்சு நிறைய சட்டத்திறனிகளின் அறிவுரைகள் எடுத்த மட்டத்தில் இது வந்து அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனால் இவர்கள் வந்து இதை மினக்கடத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் அங்கே இருக்கிற அந்த ஒற்றை மனிதன் இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி ஊட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறாரு, இவ்வளவு SLAS ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகள், அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாருன்றதான் உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பிக்குக்கு கூட காட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம், நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பிறகு 2-3 விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், எழுத்து மூலம் தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு 11ஆம் தேதி இந்த கச்சேரியில் நடந்த மீட்டிங்குக்குரிய மினிட்ஸ் கூட்ட அறிக்கை நாங்களும் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியில் எங்களுக்கு அந்த அறிக்கை கட்டாயம் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. அது தரையில்லை. மற்ற இது வந்து சுவீகரிப்புக்கோ வேறு எந்த நோக்கத்துக்குமோ இல்லை, தனி அந்த காணி விடுவிப்பதற்காகத்தான் அளக்கிறோம், கட்டாயம் அளக்கத்தான் வேணும் என்ற ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு உறுதிப்பாடு நீங்கள் எழுத்து மூலம் அரசு இலச்சினம் பதித்த ஒரு லெட்டர் ஹெட்டில் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. தரையில் இன்றைக்கு வந்து அதே ஒரு காரணமாக வந்து மாவட்ட செயலர் சொல்கிறார், நீங்கள் 2-3 உறுதிப்பாடுகள் கேட்டிருந்தீங்க, அதை வழங்குறது தான் மே 15க்குள்ளே அவ்வளோ காலம் டைம் கேட்கணுமெண்டு. அப்போ நீங்கள் வாயால் அவ்வளோ உறுதியும் எங்களுக்கு தந்திருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தரச்சல அந்த மினிட்ஸை கூட எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸை எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராமல் மறைச்சு வாயால் சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால் 2024 வாயால் சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு மக்கள் தடுத்துன்னு சொல்லி மாவட்ட செயலர் வந்து கதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்து முடியுது சுவீகரிக்கப்படும் நாங்கள் சொன்னாங்களானே, நீங்கள் கேட்க இல்லையோ, நீங்கள் அப்படி எங்கள்கிட்ட அப்பவே எழுத்து மூலம் கேட்டுருக்கலாம் தான் ஒரு வடை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி எங்களுக்கு ஒன்றுமே தராமல் அளக்க வந்துவே தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்குதுன்னு நான் கருதுறேன். ஆனால் நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டது எழுத்து மொழி மூலம் தர சொல்லி கேட்க அவைக்கு 1 மாத டைம் தேவைப்படுதுண்டா அவை யோசிக்கிறான். பட் நாங்கள் ஏமாத்த வெளுக்கிட்ட நாங்கள் இப்போ எழுத்து மூலம் தர கேட்குறான். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், வேறு என்ன வழியில் அவன் அந்த 1 மாதத்துக்கு அவன் நிறைய லோயர்ஸை போட்டு அவன் யோசிக்கலாம், வேறு என்ன வழியில் இந்த காணியை சுவீகரிக்கலாம்ட்டு அவன் யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைமாக தான் நான் யோசிச்சுக்கலாம். உன்னில் ஒரு நேர்மை இல்லாடி நீ பிக்கு விட்டு ஆவணம் இல்லாடி எழுப்பிக்கல எங்கட காணியை விடு. அது இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக வச்ச கோரிக்கை நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தேன். நீங்கள் அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க, அளக்காமல் அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காமல் எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் இந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்கோம்.